my friends and family, welcome back to my channel Varalakshmi Home and Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு சொல்லவே வேண்டாம், பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, டேபிள் ஃபேன் தான் க்ளீன் பண்ண போறோம். டேபிள் ஃபேன் க்ளீன் பண்றதுக்கு ஒரு துணி பிட்டு நல்ல க்ளீனர் ஒன்று இருந்தா எடுத்துக்கோங்க. டூல் செட் இருந்துச்சுன்னா அதுமே எடுத்து வச்சுக்கோங்க, நமக்கு தேவைப்படும். டேபிள் ஃபேன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பயங்கர டஸ்டா இருக்கு. இந்த மாதிரி நிச்சயமா யூஸ் பண்ணவே கூடாது, அது நமக்கும் அந்த அளவுக்கு நல்லது இல்லை. இப்போ இந்த டேபிள் ஃபேனை பார்ட் கட்டிட்டு நம்ம பார்க்கலாம். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட் கழட்டி வச்சாச்சு. இதை நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ண போகிறோம். இது இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும். இந்த டேபிள் ஃபேனோட செட்டை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அழுக்கா இருக்குன்னு. இதை க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. முதல் பார்க்கறதுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோவும் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள ஃபோட்டோவும் ஜாயின் பண்ணி நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஃபேனோட செட்டை க்ளீனாக சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். இந்த செட் எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இது எல்லாத்தையும் வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்து ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த ஃபேனோட செட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஏவியல் லிக்விட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்ககிட்ட வேறு ஏதாவது லிக்விட் இருந்தாலும் சோப் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயில நல்லா காஞ்சிச்சு. ஒரு சொட்டு ஈரம் கூட இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஃபேனோட செட்டு பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. 1 by 1 இப்போ நம்ம அதை ஃபிட் பண்ணிக்கலாம். பேக் சைடு உள்ள கவரை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பேக் சைட் கவர் இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட நாபை போட்டு டைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபேனோட பிளேடு செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட நாபை போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஃபேனோட பிளேடையும் பார்த்தீங்கன்னா செட் பண்ணியாச்சு. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு வாட்டி சுற்றி விட்டு பார்த்துக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு ஒரு வேளை ஏதாவது பிரச்சனைனா நம்ம எப்படியே கட்டுறாமல் இருக்கும், அதுக்காகத்தான். டேபிள் ஃபேனோட ஃப்ரண்ட் சைட் கவரையும் இப்போ நம்ம போட்டுக்கலாம். டேபிள் ஃபேனோட ஃப்ரண்ட் கவர் போட்டதுக்கப்புறமா டேபிள் ஃபேனை சுற்றி ரிங் மாதிரி ஒரு பெல்ட்டு கொடுத்துருப்பாங்க, அதை ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய டேபிள் ஃபேன் புதுசாக ரெடி ஆயிடுச்சு. முதல்ல நம்மளுடைய டேபிள் ஃபேன் எப்படி இருந்ததுன்னு சொல்லியும் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்மளுடைய டேபிள் ஃபேன் எப்படி இருக்குன்னு சொல்லியும் பார்த்துருப்பீங்க. ஃபேனை ப்ளக்ல கனெக்ட் பண்ணி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஃபேன் பார்த்தீங்கன்னா முதல்ல விட நல்லா வேகமாக சுற்றுது, நல்லா சில்லுன்னு காற்று வருது. உங்களுக்கு கண்டிப்பாக ஃபேன் சுற்றுற சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய டேபிள் ஃபேன் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.